Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் ஒரு பகுதியாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மதுரை திருமங்கலம் தொகுதிக்கு செல்ல உள்ளதை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அம்மா திருக்கோவில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்ற இளைஞர்களுக்கு அம்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் செயலாளர் பிரியதர்ஷினி முரளி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சிகள் பேசிய முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் மடிக்கணினி என்கிற அறிவு புரட்சியை திமுக அரசு நிறுத்திவிட்டதாக குற்றம் சாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவர்மன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். 4 ஆண்டுகள் யாராவது ஒருவர் இங்கே வந்திருக்கிற இளம் சிங்கங்கள் தங்கங்கள் மடிக்கணினி வாங்கியிருந்தால் கையை தூக்குங்கள். நான் பொது வாழ்க்கையிலிருந்து விலகி விடுகிறேன். மடிக்கணினி என்கிற அறிவு புரட்சி, கணினி புரட்சியை செய்கிற அந்த திட்டத்தை முடக்கியது திமுக. இந்தியாவில் அல்ல, தமிழ்நாட்டில் அல்ல, உலகத்திலேயே மாணவ செலவுடைய தற்கொலையை தடுப்பதற்காக, மன உளைச்சலிருந்து மீட்பதற்காக ஆல் பாஸ் போட்ட ஒரே முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி